மகர ராசிக்கார அன்பர்களே, மகர ராசிக்கு ஒரு உச்சக்கட்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரர்களுக்கும் லக்கினக்காரர்களுக்கும், மகரத்திலே லக்கினம் இருக்குது சார் அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒருத்தர் உங்களோடையே கூட பிரயாணிக்கக்கூடிய ஒருத்தர், உங்களுக்கு சின்ன சின்ன துரோகங்களை விளைவிக்க நினைக்கக்கூடிய ஒருத்தர் மறுபடியும் மனம் திருந்தி உங்களோடு சேர்ந்து இணைந்திருப்பார். அதாவது நீங்கள் துரோகின்னு நினச்ச ஒருத்தன் உங்களுக்காக நன்மை செய்ய ஆரம்பிப்பான். நன்மை செய்கிறான் அப்படின்னு நினச்ச ஒருத்தன் துரோகின்னு நீங்கள் நிரூபிப்பீங்க. குறிப்பிட்ட ஒரு ராசியில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள், அவங்க ராசி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க 2 பேர்னாலும் உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் ஆகும். அது உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களா இருக்கலாம். அதே போல் 3வது ஒரு ஆள், நீங்கள் யாருனே தெரியாத ஒரு ஆள், அதில் நீங்கள் அந்த 2 நபராக கூட இருக்கலாம். யாருனே தெரியாத ஒரு ஆள் உங்களுடைய பண சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ரூபாய்க்கு மேலே உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டோ அது உங்களால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற அமௌண்ட்டை, ஆனாலும் அது ஒரு தலைவலிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிளப்பி விடுவோம். இது மகர லக்கினக்காரர்களுக்கும் சரி, மகர ராசிக்காரர்களுக்கும் சரி. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் வெளியூர் சுற்றுப்பயணம் செல்ல மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். பழனி, இந்த ஏதாவது திருப்பதி, இந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போய்ட்டுலாம், லீவு சார் எங்கேயா ட்ரிப்பு போய்ட்டுலாம் அப்படின்னு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. தொழிலில் பரவாயில்லையா இருக்கும், இருந்தாலும் தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்களை சந்தித்து தான் அந்த பரவாயில்ல அப்படிங்கிறத நீங்கள் சரி பண்ணுவீங்க. நன்மைகளுக்கான காலகட்டம் அப்படி இருந்தாலும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகமானது உங்களுக்கு சாதகமாக செயல்பட இருக்குது. ஆனால் இன்னும் கரெக்டாக 20 நாள் அப்புறம் தான் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அந்த 20 நாள் உங்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன், சின்ன சின்ன தலைவலி, அதே போல் தேவையில்லாத ஒருத்தரால் உங்களுக்கு தலைவலி. அவன் எவனே தெரியாது, இருந்தாலும் அவன்கிட்ட உங்களுக்கு ஒரு டென்ஷனு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு ஈடுபடுங்க. நீங்கள் இந்த ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு முயல்கிறீர்களோ அந்தளவுக்கு வெற்றியை கை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. தொழிலில் முன்னேற்றம் உண்டு, ஆனாலும் நாட்கள் எடுக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் அது மாதிரிலாம் இருக்கும். ஒருத்தர் சண்டை போட்டு போவாங்க, மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால சின்ன சின்ன அலப்பறைகளை உண்டாக்கி தான் அது சரியாகும். இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி மற்றும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நன்மைக்கான காலமாக இனிமேல் பிறக்குங்க. ஒரு 2-3 நாள் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கும். அதெல்லாம் நடந்துச்சார் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேலே நல்ல ஒரு அமோகமான நாட்களாக அமைய இருக்குது. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் ஒன்று தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். மகர லக்கினம், மகர ராசியில் இருக்கிறவங்க, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எந்த இடத்துல நீங்கள் செஞ்சிட்டீங்களோ அந்த இடத்துல குலதெய்வத்துக்கிட்ட வணங்கி அந்த இடத்துல ஏதோ ஒரு எலுமிச்சம்பழமோ அல்லது விபூதியோ கொண்டு போய் அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல வைங்க. குலதெய்வத்தினுடைய ஆற்றல் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அந்த 20 நாளும் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய காலகட்டம். அதாவது மே 6லேருந்து ஜூன் 6 வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் சின்ன சின்ன அசம்பளோட அப்படியே ஒரு சின்ன சின்ன அப்படியே ஒரு பதட்டத்தோடு கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஏப்ரலில் தானே சார் இருக்குன்னு, மேவுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏப்ரலில் உங்களுக்கு அந்த 20 நாட்கள் கொஞ்சம் யோசித்து தான் பண்ண வேண்டிய நாட்கள். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த 1 மாத காலகட்டம் கொஞ்சம் பயபக்தியோடு பணிஞ்சு பண்ண வேண்டிய நாள். அதுக்கப்புறம் ஜூன் 6க்கு மேலே தான் உங்களுக்கு வெற்றிக்கான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொழில் ரீதியாக வெற்றிக்கான காலகட்டமாக அமையக்கூடிய இந்த நாட்களில் நீங்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இறை வழிபாடு பண்ணியே இருக்கணும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு பண்ணியே இருக்கணும். அதே போல் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமாக தொந்தரவு பண்ணக்கூடிய சில விஷயமாகவும், செலவு வைக்கக்கூடிய சில விஷயமாகவும், சர்வீஸ் போனால் இது ரிப்பேருங்கிறாங்க சார், என்னன்னே தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயமாகவும் இந்த வண்டி வாகனங்கள் அமையுதுங்க. அந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க. வண்டியில் சவுண்டு வருதுன்னு கொண்டு போவீங்க, அது எதோ கழட்டி அது இதுன்னு நிறையா சொல்லிவிடுவாங்க. வேறு எவனுக்காவது ஜாமீன் கொடுத்துருப்பீங்க, அவனுக்கு பதிலாக நீங்கள் அமௌண்ட் கட்டிகிட்டு இருப்பீங்க. வேறு எவனுக்கு ஷூரிட்டி லோனு கொடுத்துருப்பீங்க, அவன் டியூ கட்டாமல் இருப்பான், உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. வேறு எவனோ ஒருத்தனை வண்டி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வண்டி கொடுத்துருப்பீங்க, அவன் ஏதோ அடமானம் வச்சு இந்த மாதிரி செயல்களில் ஏதாவது ஈடுபட்டிருப்பான். ஸோ உங்களோட ஆர்சி புக்கை யாருக்காவது ஒரு கடன் கொடுக்குறதுக்காக உங்களோட நண்பனை கொடுத்துருப்பீங்க, அவன் தேவையில்லாமல் இது பண்ணியிருப்பான். இந்த மாதிரி சின்ன சின்ன துரோகங்களையும் சின்ன சின்ன நம்பிக்கை இல்லாத விஷயங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வண்டி வாகனங்களுக்காக வாங்கின கடன்களை நீங்கள் அடைக்க முடியாமல் சின்ன சின்ன விஷயங்கள் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களும் இருக்குதுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட ராசிக்காரலாக இருந்தாலும் சரி, நீங்கள் மட்டும் ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, அது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த டைமில் நீங்கள் ரொம்ப அமைதியாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். ரொம்ப அமைதியாக இருக்கணும். வண்டி அசசரிஸு, வண்டி சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, உதிரி வாகனம் சம்மந்தப்பட்டது, ஆட்டோமொபைல்ஸ், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் நிதித்துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிதித்துறை ஒருத்தருக்கு ஒருத்தங்க அமௌண்ட் கேட்பா, நீங்கள் ஷூரிட்டி கொடுப்பீங்க, ஏதோ ஒரு நகை வாங்கி வச்சு கொடுப்பீங்க, கார்டு வாங்கி வச்சு கொடுப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ராசிக்காரர்கள் அப்படின்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்தே தேய்ந்து போன ராசிக்காரர்கள். இதனால் பல துரோகங்களை அனுபவிச்சிருப்பீங்க.
நிறைய துரோகங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. மகர ராசி மாதிரி துரோகத்தை அனுபவிச்சும் அவனுமே கிடையாது. அதேமாதிரி மகர ராசி மாதிரி குடும்பத்துக்கு பண்ணோன்னே அவனு கிடையாது. குடும்பத்துக்கு பண்ணிவிட்டு தேவையில்ல திட்டு வாங்கணும்னு அவனு கிடையாது. குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்கள் மேலே பெரிய ஆதாயம் இருக்குது, அது உன் கடமைப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களோட லைஃப்பில் நிறைய பார்த்துருப்பீங்க. அது உங்களோட பெற்றோர் பெரியோர்கிட்ட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் நீங்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் மகர லக்னத்துக்காரர்கள் ஒரு 3 நபர்களில் ஒரு குழந்தையாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 3ல் 1, ஒரு 2-3 குழந்தையில் 1 அப்படி தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அந்த வீட்டை வந்து கைப்பிடிச்சி தூக்கி வளர்ந்துட்டு இருக்கிறங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் அவங்க வந்து நீங்கள் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சமமாக தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இப்படி சமமாக ஏன் பார்க்குறாங்க, நாம தானே இது பண்ணுறோம் அப்படிங்கிற ஏக்கங்கள் உங்களோட மனதில் உருவாகிட்டே இருக்கும். இல்லை சார் அந்த மாதிரி ஏக்கம் கூட இல்லை, ஆனால் ஒரு மனுஷனாக கூட நம்ம மதிச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு சில நேரத்தில் தோண ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மனைவி குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் அன்யூன்யமாக இருக்கிறதுக்கு அன்போடு இருக்கிறதுக்கான சில விஷயத்தை பாருங்கள். அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழிலானது வேறு ஒரு மீது பேர் இருக்குது, இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் ரீதியான விஷயத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்கள். பார்ட்னர் இருக்காங்க சார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி நீங்கள் அதில் எல்லாம் வேலை பார்த்துட்ருக்கீங்க, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையுதுங்க. இந்த ராசிக்காரர்கள் இன்றிலிருந்து தொடங்குங்கள். உங்களுடைய வெற்றிக்கான பயணம் இன்றிலிருந்து தொடங்குங்கள். அதே போல் சில எச்சரிக்கையான சில விஷயங்களோடு தொடங்குங்க. இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா முதலீடு அதிகமாக போடுறது கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் வந்து முதலீடு அதிகமாக போட்டு ஆரம்பிக்கக்கூடாது, அது தெளிவாக சொல்லிடுறோம். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட ஒரு ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மற்ற ராசிக்காரர்கிட்டையோ இல்லை மற்ற யாரோ ஒருத்தர்கிட்டையோ போய் கடன் வாங்கக்கூடாது. கடன் வந்து உங்களால் அவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியாது. கொஞ்சம் பொறுமையாக தான் உங்களால் அந்த கடன்கள் எல்லாத்தையும் அடைக்க முடியும். கடனோட எஜ்ஜுக்கு பக்கமாக வந்து தான் சிலர்களால் அடைக்க முடியும். ஆனால் மகர ராசிக்காரர்கள் மகர லக்னத்தார் திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிக்கல அடிக்கும், அதன் மூலமாக கடன் அடைச்சிருவாங்க. ஸோ எதாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நிதானமோடு பண்ணிங்க அப்படின்னா பரவாயில்லையா இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தி விட்டுட்ருக்கோம் இந்த மாதமானது. அதிலேருந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாகி வந்துட்டுருப்பீங்க. அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட தான் உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த காலகட்டம். ஏன் சார் தொழிலை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதில் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துதுங்க. வருமானம் பெருசாக இருக்காது, கடன் தேவையில்லாமல் வாங்கியிருப்பீங்க. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வரும். அப்படியே மே வர ஏப்ரல் முடிஞ்சு மே வர வருமானம் அதிகமாகும், வருமானம் லாபம் அதிகமாகும். கடன்கள் எல்லாமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிப்பீங்க. கடன்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக கட்டி முடிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் வர ஆரம்பிக்கும். அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாக தான் நீங்கள் பண்ணணும். அரசல் புசலாக ஏதாவது அது இல்லை இது இல்லைன்னு தூக்கி போட்டு இது பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையில்லாத மாட்டுவீங்க. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் பரவாயில்லையாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் முன்னேற்பாட்டாகவும் சில விஷயங்களை செய்து பார்க்க முயற்சி செய்யுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஜாதகத்தை பார்த்துட்டு வாங்குங்க. இப்போ ஜாதகத்தை பாருங்கள், செக் பண்ணுங்கள், அதில் என்ன வந்திருக்கு ஏது வந்திருக்குன்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எது பண்ணாலும் பண்ணுங்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு லக்கு அடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் இந்த நேரம். லக் அடிக்குது அப்படின்னா அந்த லக்கை எப்படி பயன்படுத்தலான்னு பாருங்கள். கொஞ்சம் நிதானமாக எச்சரிக்கையாக பண்ணுங்கள். இந்த நிதானம் எச்சரிக்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய யாராவது ஒருத்தர் புது ஆள் வராங்க, அவங்க வந்து உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க, இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கம்பாங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நீங்கள் முழிச்சிட்டு இருப்பீங்க. சரி இவன் மேலே நம்பிக்கை இருக்குது, பார்க்குறது நல்லா பேசுகிறான், நல்லா இவன்கிட்ட ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுறான், இவனுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அதே போல் நீங்கள் பண்ணாத ஒரு தவறுக்கு மாட்டுவீங்க. நீங்கள் அந்த கடனை கொடுத்துருக்க மாட்டீங்க, ஆனால் வேறு ஒருத்தன் வந்து நீ தான் உன் சார்பில் தான் கொடுத்தாங்க, நீ தான் கொடுத்தாகணுமா. நீங்கள் ஜாமீனுக்கு போயிருப்பீங்க, இல்லை ஜாமீனுக்கு கூட போயிருக்க மாட்டீங்க, கூட போயிருப்பீங்க. ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க, அந்த வாக்குறுதிக்கு நீங்கள் லாக் ஆகிருப்பீங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் நீங்கள் வந்து மாட்டுவீங்க. ஸோ இது வந்து தேவையில்லாத மாற்றுறது, அதில் நீங்கள் தப்பே செய்யாமல் நீங்கள் வந்து மாட்டியிருப்பீங்க. ஒரு சண்டை போட்டுட்ருப்பாங்க, நீ நடுவில் போவீங்க, அவன் தேவையில்லாமல் உங்களை அடிச்சிருப்பாங்க. எவனோ ஒருத்தன் வண்டியில் போயிட்டுருப்பான், அவன்கிட்ட சண்டைக்கு போய் வேறு எவனோ ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட சண்டை போடுவான். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு நபர்கிட்டருந்து உங்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வரும் இந்த காலகட்டம் அப்படிங்க. அதனால் இந்த காலகட்டத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எதை பண்ணாலும் யோசித்து பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள், அவ்வளோதான். அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிடக்கூடிய உணவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க. அதே போல் வெளி உணவில் என்ன சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயம் தவிர்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ஆரோக்கியமான எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் அதிகப்படுத்துங்க.
உணவு முறையை கரெக்டாக பார்த்துக்கோங்க. முதுகெலும்பு சம்மந்தப்பட்டது, கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கால் எலும்பு, கால் சதை, கால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் நல்லது. என்ன சார் பயப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் பயமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய பாதுகாப்புக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம். எல்லாருமே ஜாக்பாட் பிறகுது, நல்ல நேரம் பிறகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டம் மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால் ஒன்றும் தப்பு இல்லையே, செய்யக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நன்மை தானே. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு வெற்றி கொஞ்ச நாளில் இருக்குது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பயத்தை ஏற்படுத்தி தான் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே நன்மையாக தான் இருக்குங்க. அதே போல் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு தானமாக இருந்தாலும் அது ஒரு வேறு அன்னதானம் மட்டும் பண்ணுங்கள். ஒரு 10 பேருக்காக அன்னதானம் பண்ணுங்கள். அதன் மூலமாக பல நன்மைகள் உண்டு. பல முக்கியமான நன்மைகளை வந்து பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும். தொழிலில் நல்ல லாபம் உண்டு. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். இல்லை சார் நான் ஏதாவது ஜாதகம் பார்த்துட்டு பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வத்தில் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாதகம் பாருங்கள். இல்லை சார் வெளியூரில் இருக்கும், வெளிநாட்டில் இருக்கும் அப்படின்னா வீட்டிலேயே உட்காந்து வழிபடுங்க. குலதெய்வத்தை நினச்சி மனசில் வழிபடுங்க. அதுவே போதுமானது. ஜாதகத்தை வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருங்க. இல்லை சார் நான் லோக்கலில் பார்த்துனா நீங்கள் லோக்கலில் பார்த்துலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஓகே சார் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா மட்டும் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் பார்க்குற மாதிரி தான் பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் லோக்கலில் கூட ஜோதிடம் பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேறு எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் மூலமாக பேசி தெரிஞ்சிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.